பிரியமானவர்களே, நம் தேவன் ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், செய்து வருகிறார். இப்படி வேதத்தில் அவர் செய்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்ப்போமா? அதாவது மோசேயை அவருடைய தாய் பெற்று அந்த குழந்தை மிகவும் அழகுள்ள குழந்தை என்று கண்டு, ஏன்னா ஆண் குழந்தை பெற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜா கொலை செஞ்சு போட்டுறணும்னு சட்டம் போட்டிருக்கிறாரு. ஆண் குழந்தை பிறந்தா உடனே அந்த குழந்தை கொலை செய்யப்படணும். ஆனால் இந்த குழந்தையை அவள் பெற்று அந்த தாயார் பார்த்து விட்டு அந்த அழகில் ஆண்டவரே அந்த குழந்தையை எப்படி கொல்லணும்னு நினச்சிட்டு அந்த குழந்தையை 3 மாதங்கள் வரை ஒழித்து வைக்கிறாள். 3 மாதம் வரைக்கும் பிள்ளை என்ன செய்யும்? இரவும் பகலும் தூங்கும், 24 மணி நேரம் தூங்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதங்கள் முடிந்த உடனே அவளால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. ஏன்னா சத்தம் கேட்டுருச்சுன்னா பக்கத்து வீட்டில் பார்த்துருவாங்க. யாருனாலும் வந்தாங்கன்னா, இவன் இன்னும் பிள்ளையை கொல்லலைன்னா இவங்களையும் சேர்த்து கொண்டு விட்டுருவாங்க. அதற்கு பயந்து கொண்டு பிள்ளையை கொலை செய்யாத படிக்க என்ன பண்ணுறா, ஒரு நாணல் பெட்டியில் வைத்து கீழ் பூசி அந்த குழந்தையை வைத்து ஒரு நதியோரத்தில் கொண்டுட்டு போய் வச்சிடறான். நதியோரத்தில் கொண்டு போய் அந்த நாணல் பெட்டியை வச்சிடறான். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. இப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், இதை நான் முழுசாக சொன்னவொடனே நீங்கள் அந்த ஆச்சரியம் உங்களுக்கு புரியும். அந்த பார்வோனின் குமாரத்தி அங்கே குளிக்க வந்தவ என்ன பண்ணுறான்னா, குளிக்க வர்றவ அப்படியே அந்த பக்கம் குளிச்சுட்டு, அந்த நதியில் குளிச்சுட்டு, அவங்களோட தாதிமார்கள்லாம் அப்படியே அந்த கரையோரமாக உலாவி வர்றாங்க. அப்போ அந்த பெட்டியை பார்க்குறாங்க. பெட்டியை பார்த்தோடனே அந்த பார்வன் குமாரத்தி என்ன சொல்கிறா, அவங்கள அனுப்பி இந்த பெட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே இவ என்ன பண்ணுறா, இப்போ இந்த குழந்தைய அந்த பெட்டியை வைக்கும்போது இந்த மோசேயினுடைய அக்கா கூடயே நிற்கிறான். வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவளே ஓடி போய் சொல்கிறா, அப்போ இந்த குழந்தைய வளர்த்து கொடுக்கறதுக்கு நான் யாரனாலும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறா. அப்போது நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தன் தாயாரையே, மோசேவினுடைய தாயாரையே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தையை வளர்க்கும்படி அவ சொல்கிறா, இந்த குழந்தைய நீ எனக்கு வளர்த்துத்தா, அதற்கு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அதாவது செத்து போகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கின்ற அந்த குழந்தையை பார்வோன் குமார்த்தியை சம்பளம் கொடுத்து அந்த தாய்க்கே சம்பளம் கொடுத்து வளர்க்க சொல்றான். இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செயல்! இது நடக்குமா? நடந்தது. தேவனால் நடந்தது. ஆண்டவர் தான் இதை செய்தார்.